Hi hello friends, இந்த வீடியோல இந்த சூப்பரான செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஒரு 4-in-1 செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். இது நம்ம 4 விதமா யூஸ் பண்ணிக்க முடியும். யூடியூபர்ஸ்க்கும் சரி, யூடியூப் பிகினர்ஸ்க்கும் சரி இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு vlog சேனல் வச்சிருந்தீங்க அப்படினாலும் சரி, இல்ல ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது போல வீடியோஸ் எடுப்பீங்க அப்படினாலும், இல்ல செல்ஃபி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க, இல்லனா ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க அப்படினாலும் இந்த ட்ரைபாட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போனை கையில பிடிச்சிக்கிட்டே வீடியோஸ் பார்க்கவோ இல்ல மூவிஸ் பார்க்கவோ கடுப்பா இருந்துச்சு அப்படினா இதை நீங்க டேபிள்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் அதோட மட்டும் இல்லாம நீங்க யூடியூப் வீடியோஸ் பண்றது கூட இதை நீங்க ட்ரைபாடாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இந்த ப்ராடக்ட்டை எங்க வாங்கினா எவ்வளவுக்கு வாங்கினா அப்படிங்கிறதையும் இந்த ப்ராடக்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ இந்த ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பாக்ஸ் மேலே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Q07 இந்த ப்ளூடூத் ரிமோட்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஷூட்டிங் ரிமோட் ப்ளூடூத் டெஸ்க்டாப் ஸ்டாண்டுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி இந்த ப்ளூடூத் ரிமோட்டை நம்ம வந்து ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து படத்தோட வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் இந்த ட்ரைபாடோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. 360 ரொட்டேஷன், ட்ரைபாட் மோட் இப்படி நிறையா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு கீழே இதோட மாடல் நம்பரான Q07 இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 100 cm. இதோட மெட்டீரியல் இதில் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பிளாஸ்டிக்ல இருந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் தான் வருது. ஸோ அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CR1632. இப்போ இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளே அந்த ட்ரைபாட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது பாக்ஸ்க்குள்ளே. ஸோ பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இதை பற்றி தெரியல அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியும். இதை கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நல்லா ஹேண்டியாக கிரிப்பிங்காகவும் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிளாஸ்டிக்கில் செஞ்சிருக்கிறதுனால இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லெஸ் எல்லாம் தெரியல. ஸோ கையில் பிடிச்சி அப்படின்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நல்லா கிரிப்பியாகவும் இருக்குது. ஸோ கீழே வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு vlog சேனல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ட்ரைபாட் போல இருக்காது, ஒரு கிம்பல் போல தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இந்த மொபைல் ஹோல்டர்ல 360 ரொட்டேஷன் கொடுத்திருக்கிறதுனால நீங்க வந்து இந்த மொபைலை வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப்லயும் வச்சுக்க முடியும், வெர்டிகலாவும் வச்சுக்க முடியும். ஸோ அதனால நீங்க லேண்ட்ஸ்கேப் வீடியோஸும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து டிக்டாக் இல்லை ரீல்ஸ் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி வெர்டிகலையும் நீங்க வச்சு வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதே போல இன்னொரு மாடலில் பார்த்தீங்கன்னா LED லைட்டோட வரும். அது உங்களுக்கு நைட் டைம்ல வீடியோஸ் எடுக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கும், இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி ட்ரைபாடோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே இருக்கிற இந்த 3 லெக்ஸையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதை நம்ம வந்து கீழே வந்து ஸ்டாண்டு போல வந்து வச்சுக்க முடியும். நீங்க வந்து இதில் வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வீடியோ எடுக்கிறதாலும் எடுக்கலாம், இல்லைனா அந்த வீடியோஸ் பார்க்கறது அப்படினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கீழே இருக்கிற அந்த ராடை வந்து நம்ம மேலே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அது வந்து ஆடாமல் அசையாமல் நம்ம வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. இதை வந்து நம்ம இதிலே வச்சு யூஸ் பண்ண முடியும், தனியாக கையிலேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஒரு லாங் ப்ரெஸ் 4 செகண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து LED வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் வந்து நம்ம வந்து Q07 வந்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிட்டு நம்ம ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படி ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து நம்ம லாங்கில் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளூடூத் ரிமோட்டை எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைடில் வந்து ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம பிடிச்சி இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கையில் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ திரும்ப வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம கைட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து ட்ரைபாடில் நிற்க வச்சுட்டு தூரமாக போய் கூட நம்ம வந்து செல்ஃபி வந்து எடுத்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிமோட்டை கட்டணும் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு பேட்டரி கூட வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னா உள்ள இருக்கிற பேட்டரி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, கடகடன்னு ஆடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து உள்ள கட்டி ஒரு பேப்பர் வந்து சொருகி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை திரும்ப அதிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைரக்ஷன்லேயே வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். மேலே இருக்கிற ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடி பின்னாடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைட் பண்ணுறதுனால எந்த டைரக்ஷன் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்க முடியும். அதுலேயே ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பாகவும் வெர்டிகலாகவும் திருப்பிக்கிறதுக்கு 360 டிகிரி வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். அது வந்து லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரேடியாக ரவுண்டாக சுற்றுற மாதிரி இல்லாமல் சக்குன்னு அப்படியே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கிளிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம மொபைலில் வைக்கணும். ஸோ மொபைல் வைக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் இதுவும். ஸோ குட்டி ஃபோனை மட்டும் தான் வைக்கலாம், இல்லை பெரிய ஃபோனே நம்ம வச்சுக்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஃபோனை வச்சு இப்படி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதனால் வந்து பெரிய ஃபோனே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும்.
அடுத்து இதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த லிவர் வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ராட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இடுப்பளவு ஹைட்டுக்கு வந்து வருதுன்னு சொல்லலாம். ஸோ ட்ரைபாடாக நிற்க வச்சு நம்ம வீடியோ எடுக்க முடியும், அண்ட் கையில் வச்சு நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்ப எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பேக்கில் கொண்டு போகிறது ரொம்பவே சிம்பிள். ஸோ இதை ஃபோல்டு பண்ணி நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து குட்டியோண்ட சைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பேக்கில் இல்லை பாக்கெட்டில் கூட வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த ட்ரைபாடை எப்படி 4-in-1 யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபோனை வெர்டிகலாக வைக்கணும் அப்படின்னா ஃபோனை கொஞ்சம் மேலே தள்ளிட்டு ஸோ இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வெர்டிகலாக வச்சுக்க முடியும். இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிம்பல் போல தான் தெரியும். ஸோ உங்கள் ஃபோனில் மட்டும் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் மோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிம்பல் வாங்கவே தேவையில்லை. ஸோ இந்த ட்ரைபாடில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கிம்பலில் வீடியோ எடுக்கிற போல எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ட்ராவல் விளாக்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயாச்சும் கடைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, இந்த இடத்துக்காக போய் காமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு கிம்பல் போலே இந்த ட்ரைபாடில் வந்து நீங்கள் கையில் பிடிச்சி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட விலை 300 ரூபா. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, 350 ரூபா, 400, 500 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதோட பெஸ்ட்டான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் வைடான ஏரியா கவர் பண்ணணும், இல்லைனா வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு ஹைட் கம்மியாவோ இல்லை டேபிள்லையோ இல்லை பெட்லேயோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஹைட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை வீடியோ எடுக்கணும், டிக்டாக் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் ட்ரைபாட் வந்து ஸ்டாண்ட் ஹைட்டாக எடுத்து நீங்கள் நிற்க வச்சுட்டு ஸோ இருக்க ப்ளூடூத் ரிமோட் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோஸும் எடுத்துக்க முடியும், ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் யாருமே வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே வந்து உங்களை ஃபோட்டோஸ் இந்த குரூப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.